அப்ப அந்த தனிமனித வன்மத்தை இந்த திராவிட சிந்தனையாளர்கள் வைத்திருந்தார்கள். அதை இன்னைக்கு தம்பி விஜய் அவர்கள் தகர்த்திருக்கிறாரு. அரசியல் ரீதியான எதிர்ப்பு தானே, தனிமனித வன்மம் கிடையாது. இல்ல, எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை வீட்டில் வந்து விஜய் அவர்கள் பார்த்து Plan your next summer escape with Grand Royal Tours. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள், டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இப்போ விஜய்க்கு வாக்களித்தவர்கள் 34% பேர், மீதி இருக்கக்கூடிய 66% பேர் விஜயை விரும்பல. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதன் மூலமாக, அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்திப்பதன் மூலமாக, அண்ணன் சீமான் அவர்களை சந்திப்பதன் மூலமாக அந்த எதிர்ப்புணர்வு இருக்கு பாருங்க, அதை மட்டுப்படுத்துறது. பரவாயில்ல, முதலமைச்சர் உடனே வீடு தேடி போய் எல்லாரையும் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த எதிர்ப்புணர்வு ஒரு மட்டுக்கு வந்திருக்கு இல்லையா, ஒரு நாகரிகமாக நடந்துக்கிட்டாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இதுவும் ஒரு வகையான சூழ்ச்சி. அண்ணாவுக்கு அப்புறமா வந்த கலைஞர் கருணாநிதி அவர்களோ அல்லது எம்ஜிஆர் அவர்களோ அல்லது ஜெயலலிதா அவர்களோ இதை ஒரு மிக மோசமான பொலிட்டிக்கல் அன்டச்சபிலிட்டியாக மாற்றிட்டாங்க. அதை இன்னைக்கு தம்பி விஜய் அவர்கள் தகர்த்திருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரர் இறந்து போன போது அண்ணன் சீமான் அவர்கள் அவரை போய் சந்தித்ததை, அவர்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வந்துட்டாருன்னு இன்னைக்கு வரைக்கும் அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு வருத்தம் இருக்கு, அட்லீஸ்ட் சீமான் அவர்களாவது அந்த காரைக்குடி தொகுதியில் ஜெயிச்சிருந்துருக்கலாமே. அப்படி வந்து எங்கள் அண்ணன் மட்டும் வெற்றி அடைஞ்சு அந்த சட்டமன்றத்துக்குள்ளே போகிறது எங்களுடைய நோக்கம் இல்லை. ஒரே ஒருத்தர் உள்ளே போயிடுறது, 10 பேர் உள்ளே போயிடுறது, 5 பேர், அந்த சிந்தனையே எங்களுக்கு சுத்தமாக கிடையாது. சீமான் அவர்கள் உங்கள் அனைவரையுமே சந்தித்தாரா? அவர் உதிர்த்த வார்த்தைகள் என்னவா இருந்துச்சு? ஒரு மக்கள் மனதில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணுங்கிற எண்ணத்தை வந்து நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த மாற்றி சிந்தனையை திராவிட கட்சிகளுக்கு மாற்றா ஒரு அரசியல் உருவாகணுங்கிற அந்த எண்ணத்தை ஒரு திரை பின்பம் வந்து அறுவடை செஞ்சிருக்கு. அதுதான் இப்போ நீங்கள் எங்களை வந்து நீங்கள் சரிவடைஞ்சிட்டீங்கன்னு சொல்வதற்கான காரணம் அதுதான். நாங்கள் தோற்கவில்லை அப்படிங்கிற எண்ணத்தோடு நாங்கள். வணக்கம் சார். வணக்கம் தங்கச்சி. நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களுடைய அந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமே வந்து கிட்டத்தட்ட 50% பெண்களுக்கான வாய்ப்புமே அங்கே இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. தொடர்ந்து கடந்த தேர்தலில் பார்க்க போனோம் அப்படின்னா மாநில அந்தஸ்து பெற்ற கட்சியாக உயர்ந்த ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய சறுக்களும் சரிவும் ஏன் அப்படின்னு மக்கள் மனதிலையும் ஒரு கேள்வி எழுந்திருக்கு. நீங்கள் அந்த கட்சியில் தொடர்ந்து இருந்திருக்கீங்க, மக்களுக்காக அந்த ஒரு பயணத்தில் இணைந்திருக்கீங்க. இந்த ஒரு தோல்வி உங்களுக்கு கண்டிப்பாக பர்சனலாகவும் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருந்துச்சு? இல்லை, இதை நாங்கள் வந்து தோல்வியாக வந்து நாங்கள் இதை பார்க்கல. ஒரு போர்க்களத்தில் நடந்திருக்கிற ஒரு சிறிய பின்னடைவை தான் நாங்கள் வந்து அதை பார்க்குறோம். பின்னடைவு அப்படிங்கும்போது அதை நாங்கள் சரி செய்து திரும்பவும் இதை விட இன்னும் வேகமாக ஒரு புதிய பாய்ச்சலுக்கு அணியமாவதற்கான ஒரு வாய்ப்பாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். தமிழக அரசியல் சூழலை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், கடந்த 60 ஆண்டு காலங்களாக இங்கே வந்து தொடர்ந்து திராவிட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்த திராவிட சிந்தனையை அடியோடு வேற இருக்கணும் அப்படிங்கிற விதையை இந்த நிலப்பரப்பில் விதைத்தது என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். நாம் தமிழர் கட்சி தான் அதை வந்து முன் வச்சு அரசியல் களத்தில், அதுவும் தேர்தல் அரசியல் களத்தில் தொடர்ந்து களமாடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த 60 ஆண்டு கால திராவிட அரசியலாளர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் மொழியை கல்வியிலிருந்து வெளியேற்றிட்டாங்க. தமிழ் எழுத படிக்க தெரியாத 2 தலைமுறை பிள்ளைகளை உருவாக்கிட்டாங்க. கனிம வளங்களை கடுமையாக வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க. மலைகளை வெட்டி விற்கிறது, ஆற்று மணலை அள்ளி ஆறுகளை மரணிக்க வைப்பது, இப்படியாக கனிம வள கொள்ளைகளை பயங்கரமாக வந்து நடத்தினாங்க. அது போக மற்ற ஏனைய எல்லா துறைகள்லையும் சாராய கடைகளை இந்திய நிலப்பரப்பில் அரசே நடத்துகிற கொடுமையை இந்த திராவிட கட்சிகள் தான் வந்து கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு அந்த திமுகவினுடைய மதிப்புக்குரிய அக்கா கனிமொழி அவர்களே வந்து சொல்லிவிட்டு, அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தபோது சந்து கடை பொந்து கடைன்னு கடைகள் இல்லாத இடத்துலெல்லாம் டாஸ்மார்க் கடைகளை திறந்து வச்சு இளம் பெண்களுடைய தாலியை அறுத்தார்கள் என்றே சொல்லணும். அந்த அளவுக்கு கொடூரமாக இந்த ஆட்சி இங்கே இருந்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் தான் நாம் தமிழர் கட்சி இவர்கள் இனி தமிழ் நிலப்பரப்பில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி
ஒரு அறிவிப்பை முன்வைத்து நாங்கள் களத்துக்கு வந்தோம். மக்களை வந்து கடந்த 15 ஆண்டு காலமாக ஒரு மாற்றத்துக்கு அணியப்படுத்திக்கிட்டே வந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக 1% வாக்கை வந்து 4% மாற்றி 4 7 ஆக்கி 7 8.22 ஆக்கி நாங்கள் வந்து மாற்றத்தை விதைத்து மக்கள் மனதில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணுங்கிற எண்ணத்தை வந்து நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த மாற்றி சிந்தனையை அந்த ஒரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு அரசியல் உருவாகணுங்கிற அந்த எண்ணத்தை ஒரு திரை பின்பம் வந்து அறுவடை செஞ்சிருக்கு. மற்றபடி இதில் வந்து இந்த இளைஞர்களுடைய இந்த மாற்று அரசியல் சிந்தனை இருக்குது பாருங்கள், அது நாங்கள் விதைத்தது, எங்களுடைய கருத்து, நாங்கள் முன்வைத்த அந்த கருத்து இன்றைக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனால் அது ஒரு திரை பின்பத்துக்கு பின்னாடி போய் நிற்கிது. அதுதான் இப்போ நீங்கள் எங்களை வந்து நீங்கள் சரிவடைஞ்சிட்டீங்கன்னு சொல்வதற்கான காரணம் அதுதான். ஆனால் அதை நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நினச்ச அந்த மாற்றம் இருக்குல்ல, அந்த மாற்றம் இந்த நிலப்பரப்பில் நிகழ்ந்திருக்கு. யாராலும் வீழ்த்தவே முடியாது என்றிருந்த தமிழக திராவிட அரசியல் சித்தாந்தத்தை, அந்த கருத்தியலை, தமிழகத்தினுடைய அந்த 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 சிந்தனை இருக்குது பாருங்கள், அந்த ஒன்று அதிமுக வரணும் இல்லைன்னா திமுக வரணும் அப்படிங்கிறத வீழ்த்துவதற்கான பெருஞ்சக்தியாக எழுந்து வந்தது நாம் தமிழர் கட்சி தான். கடைசி நிமிடத்தில் ஒரு திரை பின்பம் கிட்டத்தட்ட 30-35 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே இருக்கக்கூடிய மக்களின் மனதில் இடம் பிடித்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்த ஒருத்தர் வந்து மக்களுக்கு முன்னாடி நிற்கிற போது, அதுவும் இந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா முதல் தலைமுறை வாக்காளர்களும் இளைஞர்களுடைய வாக்குகளும் அதிகம். அவர்கள் நேசிக்கிற ஒரு திரை பின்பத்தை வந்து அவங்க பார்த்த உடனே அவங்க வந்து வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் அந்த மாற்றத்தை விதைத்தது நாங்கள் அப்படிங்கிற வகையில் நாங்கள் தோற்கவில்லை அப்படிங்கிற எண்ணத்தோடு நாங்கள் இருக்கோம். மாற்றம்ங்கிற நீங்கள் விதைத்த விதையை அறுவடை செய்தவர்கள் தான் தாவேகா அப்படின்னு எடுத்துக்கலாமா? உண்மையாக தான் உண்மை, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா தாவேகா எந்த கொள்கையும் முன்வைக்கலை. தாவேகா நாங்கள் இந்த கருத்தை முன்வைப்போம்னு தனிப்பட்ட முறையில் புதிய சித்தாந்தங்கள் எதையும் முன்வைக்கலை. அவங்க வந்து இதுகாரும் திராவிட சக்திகள் யாரையெல்லாம் வழிகாட்டின்னு சொன்னாங்களோ அவர்களையே இவங்களும் வழிகாட்டினாங்க. எம்ஜிஆரை வழிகாட்டினாங்க, அண்ணாவை வழிகாட்டினாங்க, பெரியாரை வழிகாட்டினாங்க. அப்போ திராவிட சிந்தனையை ஒழிக்கணும் அப்படிங்கிறது அவங்க சிந்தனை கிடையாது. திமுக ஒழிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க சிந்தனையாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் சிந்தனை என்னென்னா, இவர்கள் இருவரையும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரவிடக்கூடாது. தமிழ் நிலப்பரப்பில் இருந்து திராவிடம் என்கிற அந்த வார்த்தையவே இல்லாமல் அடிக்கணும். ஏனென்றால் இவர்கள்தான் என் தாய்மொழி தமிழ்மொழியை அழித்தவர்கள், இவர்கள்தான் எங்கள் கனிம வளங்களை கொள்ளையடித்தவர்கள் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை, ஒரு கருத்தை நாங்கள் வந்து முன் வச்சோம். இங்கே இருக்கக்கூடிய எளிய மக்களினுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அரசியல் ரீதியாக அதை நாங்கள் முன் வச்சு கடந்த 15 ஆண்டு காலமாக நாங்கள் வந்து பேசிகிட்டு வர்றோம். அப்போ ஒரு மாற்றத்துக்கு தயாரான ஒரு நிலத்தில் அந்த மாற்றத்தின் வெற்றியை ஒருத்தவங்க அறுவடை செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த மாற்றத்துக்கான எந்த விதையுமே விதைக்கலை, எந்த கருத்தையும் அவங்க சொல்லலை, எந்த கொள்கையுமே அவங்க எல்லாமே எங்களுடைய கொள்கைகள், எங்களுடைய கருத்துக்கள் தான். இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவங்க வந்து என்னென்னலாம் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க மாற்றத்துக்கு. இப்போ நீங்கள் திமுக இலவசம் கொடுக்குது, நாங்கள் அதை கடுமையாக எதிர்த்தோம். அதிமுக இலவசம் கொடுக்குது, அதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். திமுக பல கட்சிகள் கூட்டணி வச்சுக்குது, அதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். அதிமுக அதே மாதிரி தான். தமிழ்நாடே தேர்தல் வந்துச்சுன்னா 2ஆக பிரிஞ்சிடும், ஒரு அதிமுக கூட்டணி திமுக கூட்டணின்னு. அதை நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம். யாரோடும் திராவிட கட்சிகளோடு கூட்டணி கிடையாது, அதே மாதிரி தேசிய கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னோம். ஆனால் இப்போ மதிப்புக்குரிய தம்பி விஜய் அவர்கள் திராவிட கட்சிகளோடவும் அநியமாக இருக்கார் கூட்டணி வைக்கிறதுக்கு, தேசிய கட்சிகளோடும் அநியமாக இருக்கார் கூட்டணி வைக்கிறது. ஆனால் நாங்கள் வந்து கூட்டணி வைக்கலை. காரணம் என்னென்னா எங்களுக்கு கொள்கை இருக்குது. அந்த கொள்கையின் அடிப்படையில் இவர்கள் எங்களோடு கூட்டணி வந்தால் இவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக கொள்ளையடித்தவர்கள், இந்த மக்களை ஏமாற்றியவர்கள், லஞ்சம் ஊழல் செய்தவர்கள், இவர்கள் வந்து மன்னிக்க முடியாத பெரும் குற்றவாளிகள், இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்களோடு போய் நாங்கள் எப்படி கூட்டணி வைப்பது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் நின்று நாங்கள் தனித்து களத்தில் நிற்கிறவங்க. புரியுதுங்களா? அப்போ திராவிட கட்சிகள் கொடுக்குற அதே இலவசங்களை அவன் 2000 கொடுத்தானா நான் 2500 கொடுப்பேன், அவன் ஒரு சிலிண்டருக்கு வந்து 100 ரூபா குறைக்கிறேன்னு சொன்னான்னா நான் வருஷத்துக்கு 6 சிலிண்டரே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த திராவிட கட்சிகள் சொல்கிற அவங்க எதெல்லாம் தர்றேன்னு சொல்கிறாங்களோ அதையெல்லாம் நான் கொஞ்சம் கூட ஏற்றி கொடுப்பேன்னு சொல்லி வந்து நின்றவர் தான் விஜய் அவர்கள். அப்போ திராவிட சிந்தனைக்கும்
தம்பி விஜய் அவர்களுடைய கருத்தியலுக்கும் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ மாற்றத்தை விதைத்தது, மாற்று சிந்தனையை ஊன்றியது, இளைய தலைமுறை பிள்ளைகளை சிந்திக்க வைத்ததே நாம் தமிழர் கட்சி தான். ஆனால் ஒரே ஒரு வருத்தம் இருக்குது, அட்லீஸ்ட் சீமான் அவர்களாவது அந்த காரைக்குடி தொகுதியில் ஜெயிச்சிருந்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. சீமான் அவர்களிடமிருந்து இந்த ஒரு வருத்தம் வெளிப்பட்டதா? இல்லை, எங்களுக்கு எந்த வருத்தமுமே கிடையவே கிடையாது. அப்படி எங்கள் அண்ணன் மட்டும் வெற்றி அடைஞ்சு அந்த சட்டமன்றத்துக்குள்ளே போகிறது எங்களுடைய நோக்கம் இல்லை. நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். தமிழர்களுக்கு ஒரு முழுமையான அரசியல் செயல்பாடு என்பது என்ன, ஒரு முதலமைச்சர் என்னென்னலாம் செய்ய முடியும், மக்கள் நலன் குறித்து கவலைப்படுகிற ஒரு முதலமைச்சர் ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தின் மூலம் ஒரு மாநிலத்தை எப்படி ஒரு முதன்மையான மாநிலமாக கொண்டு வர முடியும் என்பதை நடைமுறைப்படுத்துவதற்கு, அதை சாத்தியப்படுத்துவதற்கு, அதை ஒரு முன்னுதாரணப்படுத்துவதற்கான சிந்தனை தான் எங்களுடையதே இல்லை. அதுதான் அது எங்களுடையது. நீங்கள் ஒரே ஒருத்தர் உள்ளே போயிடுறது, 10 பேர் உள்ளே போயிடுறது, 5 பேர், அந்த சிந்தனையே எங்களுக்கு சுத்தமாக கிடையாது. அதனால் எங்கள் அண்ணன் ஒரே ஒருத்தர் எப்படியாவது உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, அவர் தோற்று, அந்த சிந்தனை எங்கள் அண்ணனுக்கும் கிடையாது, எங்களுக்கும் கிடையாது. வெற்றியடையலை அப்படிங்கிற சிந்தனை எங்களுக்கு இல்லவே இல்லை. நாங்கள் வெற்றியடைந்தால் ஒட்டுமொத்தமாக அனைவரும் வெற்றியடைவோம். நாங்கள் ஒருத்தர் எங்கள் நாம் தமிழர் கட்சியில் வெற்றி அடைகிறார் அப்படின்னு சொன்னால் ஆட்சி அதிகாரம் எங்கள் கையில் தான் இருக்கும். அப்படியான வெற்றியை தான் நாங்கள் அடைய நினைக்கிறோம். அரசியல் ரீதியாக ஒரு சில விமர்சனங்களையும் ஒரு சில கருத்துக்களையும் நம்ம முன்வச்சாலுமே பதவியேற்ற கையோடு நேற்றைய தினம் விஜய் அவர்கள் சீமான் அவர்களையுமே நேரில் சந்திச்சிருந்தாரு. இந்த ஒரு நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது ஆரோக்கியமான அரசியலுக்கு தான் வழிவகுக்குதோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை மக்களுக்குள்ள தோன்றி இருக்கு. இல்லை, அது ஒரு அரசியல் நாகரிகம். ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு நுட்பமான அரசியல் புதஞ்சி இருக்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ விஜய்க்கு வாக்களித்தவர்கள் 34% பேர், மீதி இருக்கக்கூடிய 66% பேர் விஜயை விரும்பலை. ஆமாம், அப்படின்னா இப்போ இந்த மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதன் மூலமாக, ஐயா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்திப்பதன் மூலமாக, அண்ணன் சீமான் அவர்களை சந்திப்பதன் மூலமாக அந்த எதிர்ப்புணர்வு இருக்குது பாருங்கள், அதை மட்டுப்படுத்துறது. இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறீங்க, நல்ல பரவாயில்ல முதலமைச்சர் ஆனோடனே வீடு தேடி போய் எல்லாரையும் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த எதிர்ப்புணர்வு ஒரு மட்டுக்கு வந்திருக்கு இல்லையா, ஒரு நாகரிகமாக நடந்துக்கிட்டாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இதுவும் ஒரு வகையான சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியின் அடிப்படையில் அவர் எல்லாரையுமே பார்க்குறாரு. ஆனால் இதில் நாங்கள் எப்படி பார்க்குறோம், நாம் தமிழர் கட்சி இதை எப்படி பார்க்குதுன்னா, 1967 பேரறிஞர் அண்ணா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தபோது அவர் என்ன செஞ்சார்னா, அன்றைக்கு அவர்களுடைய திமுகவினுடைய மிகப்பெரிய வைரியாக இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் காமராஜர் அவர்களை வீடு தேடி போய் பார்த்தார். அதுக்கப்புறம் அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் மூத்த தலைவராக அதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்த மதிப்புக்குரிய ஐயா பக்துவச்சலம் அவர்களை போய் வீட்டில் போய் பார்த்தார். ராஜாஜி அவர்களை போய் வீட்டில் போய் பார்த்தார். அப்போ இந்த நாகரிகம் என்பது ஒரு தேர்தல் களத்தில் தான் நாங்கள் ஒருத்தர் விமர்சிச்சுக்கிட்டோமே ஒழிய, மக்கள் நலனுக்காக நாங்கள் ஒன்றாக நின்று களமாடுவோம், நாங்கள் ஒன்றா சேர்ந்து வேலை செய்வோம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நாகரிகமான செயல்பாடு இருக்குது பாருங்க, அது அண்ணா காலத்தில் முடிஞ்சுது. அண்ணாவுக்கு அப்புறமா வந்த கலைஞர் கருணாநிதி அவர்களோ அல்லது எம்ஜிஆர் அவர்களோ அல்லது ஜெயலலிதா அவர்களோ இதை ஒரு மிக மோசமான பொலிட்டிக்கல் அன்டச்சபிலிட்டியாக மாற்றிட்டாங்க. இது நார்த் இந்தியாவிலலாம் இது கிடையவே கிடையாது, இங்கே தான் அப்படி இருக்குது. மோசமான இந்த செயல்பாட்டை வேற இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் எந்த நல்லது கெட்டதாக இருந்தாலும் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அவங்க வீட்டில் போய் அவங்கள பார்க்குற, மருத்துவமனையில் போய் பார்க்குற ஒரு செயல்பாட்டை அவர் வச்சுருந்தார். கடுமையாக அதை கூட விமர்சிக்கிறவங்க இருக்காங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரர் இறந்து போன போது அண்ணன் சீமான் அவர்கள் அவரை போய் சந்தித்ததை, அவர்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வந்துட்டாருன்னு இன்றைக்கி வரைக்கும் அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பொலிட்டிக்கல் இது இருக்கு இல்லையா, நாகரிகம் இருக்குல்ல, ஒரு பண்பு இருக்குல்ல, அந்த பண்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான அடித்தளமிட்டதே அண்ணன் சீமான் அவர்கள் தான். இன்றைக்கி கலைஞர் கருணாநிதியின் சொத்தை ஏதாவது ஜெயலலிதா திருடிட்டாங்களா, அல்லது ஜெயலலிதா அம்மாவோட எதையாவது சொத்தை கலைஞர் கருணாநிதி ஏமாற்றிட்டாரா? ஏன் அவர்கள் 2 பேரும் ஒருத்தரை பார்த்து கும்பிட்டுக்க கூடாது? ஏன் அவங்க சட்டசபையில் இருக்கும்போது இவர் போகக்கூடாது, இவங்க சட்டசபையில் இருக்கும்போது அவங்க போகக்கூடாது? பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியான எதிர்ப்பு தானே, தனிமனித வன்மம் கிடையாதுல்ல. அப்போ அந்த தனிமனித வன்மத்தை இந்த திராவிட சிந்தனையாளர்கள் வைத்திருந்தார்கள்.
அதை இன்னைக்கு தம்பி விஜய் அவர்கள் தகர்த்திருக்கிறாரு. அதற்கும் நாங்கள் தான் முன்னோடி அப்படிங்கிறது மாதிரி தான் நாங்கள் அதை பார்க்குறோம். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை நேற்று அந்த அடிப்படையில் வந்து வீட்டில் வந்து விஜய் அவர்கள் பார்த்து உங்களுடைய அனுபவம் ஆலோசனைகளை எனக்கு கொடுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி அது சாதாரணமான ஒரு விஷயமா சந்திப்பு நிகழ்ந்தது. ஓகே. முதல்வர் விஜய் அவர்களுடைய அந்த பதவியேற்கும் விழாவில் வந்து ஒரு சலசலப்பு, ஒரு பூதாகரமான பிரச்சனையாகவே பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வந்தே மாதரத்தை வந்து முதல்ல பாடி தமிழ்த்தாய் வாழ்த்துக்களை வந்து புறந்தள்ளி இருந்தாங்கன்ற ஒரு விமர்சனம் இருந்துச்சு. இன்னைக்கு அசம்பிளியில் பேசும்பொழுதுமே எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர்களுமே இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டி பேசியிருந்தாரு. இனிமே இந்த விஷயங்கள் நடக்க நாங்கள் வந்து ஒத்துழைக்க மாட்டோம், நாங்கள் எதிர்ப்போம் சொல்லியிருந்தாரு. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடு இந்த ஒரு விஷயத்தில் எப்படி இருக்கு சார்? இல்லை, நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்த்தாய் வாழ்த்து இருக்குல்ல, அதையே கூட நாங்கள் பயன்படுத்துறதில்லை. நாங்கள் எங்களுக்கென்று தமிழ்த்தாய் வாழ்த்து வச்சுருக்கிறோம். தமிழ்த்தாய் வாழ்த்து தான் நாங்கள் பயன்படுத்துவோம். எங்கள் தலையே ரெண்டாக போனாலும் வந்தே மாதரம் போன்ற ஒரு பாடலை நாங்கள் ஒருபோதும் பயன்படுத்த மாட்டோம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வந்து ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார இயக்கங்களின் பிஜேபியினுடைய அரசியல் இருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஜயனுடைய வருகையே ஒரு மிகப்பெரிய கேள்வியே எல்லோருக்குமே வந்து ஏற்படுத்துச்சு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்எஸ்எஸ்ஸில் பயணிக்கிற நிர்மல்குமார் அவர்கள் பிஜேபியிலேருந்து நேராக இங்கே வந்து சேர்றதும், ஒரு IAS ஆஃபீஸர் மத்திய அரசின் கீழே வேலை செஞ்சிட்ருக்கவர் திடீர்னு அதை ரிசைன் பண்ணிவிட்டு உடனே விஜய்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுறதும், ஆர்எஸ்எஸோடு நேரடி தொடர்பில் இருப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து எம்எல்ஏவாக நிறுத்தப்பட்டு அவர்களெல்லாம் எம்எல்ஏக்களாக இருப்பதும், இந்த பின்புலத்தெல்லாம் தொடர்ந்து ஆய்வு செய்துக்கிட்டு தொடர்ந்து கவனித்து கொண்டு வருகிற எங்களுக்கு ஒரு பெருத்த சந்தேகம் அதனால் வந்து ஏற்படுது. இது திட்டமிட்டு செய்யப்பட்டது தான். வந்தே மாதரம் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக இந்துத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு பாடலாக தான் வந்து பார்க்கப்படுது. அந்த பாடலை நீங்கள் வந்து பாடி உங்களுடைய அந்த முதலமைச்சர் பதவியேற்பை நீங்கள் நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி, அது புரோட்டோகாலில் இல்லாமல் எப்படி இருக்கும்? அப்போ உண்மையான தமிழ் இன உணர்வோடு நீங்கள் இருந்திருந்தால் நீங்கள் அதை எப்படி ஏற்றிருப்பீங்க? ஆகவே அதை நாங்கள் வந்து ஏற்கலை. தமிழ் மொழியை நீங்கள் 3வது இடத்துக்கு தள்ளியதையும், நீங்கள் வந்து சட்டசபையில் வந்து பதவி ஏற்கிற போது வேறொரு மொழியில் பதவி ஏற்பதையும், இதெல்லாம் நாங்கள் வந்து ஏற்க முடியாது, ஏற்கலை. நாங்கள் நாம் தமிழர் கட்சி வந்து தேர்தலுக்கு முன்னாடி அந்த பரப்புரைக்காக மேற்கொள்ளப்பட்ட பல மேடைகளில் சொன்ன விஷயம், நாங்கள் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் சாராய கடைகள், மது கடைகள் எல்லாத்தையுமே நாங்கள் ஒழிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. விஜய் அவர்கள் பதவியேற்ற கையோடு இப்போ கிட்டத்தட்ட 717 மதுபான கடைகளை வந்து மூடியிருக்காரு. இது நிச்சயமாகவே வந்து அரசியல் விமர்சனங்கள், அரசியல் கருத்துக்களை தாண்டி வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. இது நீங்கள் எப்படி அணுகிறீங்க? இந்த ஒரு இல்லை, இது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம்தான். படிப்படியாக நாங்கள் சாராய கடையை மூடிடுவோம்னு சொல்லி அதிமுகவும் சொன்னிச்சு, திமுகவும் சொன்னிச்சு. ஆனால் அவங்க வந்து எந்த படியையும் அவங்க வந்து முன்னெடுத்து சாராய கடைகளை மூடலை. நாம் தமிழர் கட்சி என்ன உறுதியாக வந்து சொன்னிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அண்ணன் வந்து முதல் கையெழுத்தை டாஸ்மார்க் கடையை மூடுற கையெழுத்து தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதற்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து நாங்கள் வந்து பனம்பால், தென்னம்பாலை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். கேரளாவில் இருக்கிறது மாதிரி, பாண்டிச்சேரியில் இருக்கிறது மாதிரி, இன்னும் மற்ற ஏனைய இந்திய மாநிலங்களில் இருக்கிறது மாதிரி நாங்கள் பனங்கள், தென்னங்கள், ஈச்சங்கள் இதையெல்லாம் வந்து நாங்கள் நடைமுறைக்கு கொண்டுட்டு வருவோம். அவைகளெல்லாம் உணவுப் பொருட்கள், அவைகளால் வந்து யாரும் வந்து இறந்து போக மாட்டாங்க, உள் உறுப்புகளை எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி நாங்கள் முன் வச்சுருந்தோம். தம்பி விஜய் அவர்கள் இந்த மதுபான கடைகளை, அதாவது டாஸ்மார்க்கை நிரந்தரமாக தடை செய்வாரா, மதுவிலக்கை கொண்டு வருவாரா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் குழந்தைகள் படிக்கிற பள்ளிகளுக்கு அருகில் இருக்கிற மதுபான கடைகள், வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மதுபான கடைகள், மருத்துவமனைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய மதுபான கடைகளை மூடுறதுக்கு கணக்கெடுத்து அந்த கடைகளை வந்து மூடுறாங்க அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மதுபான கடைகளை மூடி நிரந்தர மதுவிலக்கை நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மக்கள் மீது உண்மையாகவே அக்கறை கொண்டிருக்கிறீர்கள், இளைய தலைமுறை பிள்ளைகள் மீது நீங்கள் அக்கறை கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு நாங்கள் வந்து நம்ப முடியும். காரணம் என்னென்னா, தமிழகத்தில் இன்றைக்கி நடக்கிற கூட்டு படுகொலைகள், பாலியல் வன்கொடுமைகள், இது எல்லாத்துக்குமே காரணம் போதை தான். சாராய போதை மட்டும் இல்லை, போதைப் பொருட்களும், கஞ்சா போன்ற போதைப் பொருட்களும் கடுமையாக தமிழகத்திலே நிலவுகிறது. கடந்த அரசு அதை
முறையாக கண்காணித்து தடுக்க தவறிவிட்டது என்பது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதை அடிப்படையாக வச்சு நான் சொல்கிறேன். இங்கே வந்து காவல் நிலைய படுகொலைகள் திமுக ஆட்சி 5 வருஷ காலத்தில் கடுமையாக நடந்திருக்கு. கூலிப்படை கூட்டு படுகொலைகள் மிக கடுமையாக நடந்திருக்கு. ஆணவ படுகொலைகள் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கு. பாலியல் வன்கொடுமைகள் மிக மோசமாக 2 வயது குழந்தை வரைக்கும் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கு. அப்போ இதையெல்லாம் எதையுமே வந்து முறையாக கண்காணித்து முறையாக அவற்றுக்கெல்லாம் வந்து தீர்வு மக்களுக்கு கொடுத்ததா திமுக அரசுன்னா கொடுக்கல. காவல்துறை கட்டவிழ்த்து விடப்பட்டு காட்டுத்தனமாக காவல்துறை வந்து செயல்பட்டுச்சு. தம்பி மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் இன்றைக்கி வந்து முதல்வராக பொறுப்பேற்றிருக்காங்க. சென்ற ஆட்சியில் நடந்த இந்த கொடூரங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த 2 விஷயத்தையும் அரசு நடத்திக்கிட்டு இவ 2ஐயும் கண்டுக்காமல் இருந்துக்கிட்டு நான் சொன்ன இந்த குற்றங்கள் எதையுமே தடுக்க முடியாது. இந்த குற்றங்களை தடுக்கணும்னா போதைப் பொருளை ஒழிக்கணும், மதுபான கடைகளை இழுத்து மூடணும். இது 2ஐயும் அந்த அரசு செய்யணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். ஒரு கேள்வி ஒரு பலவிதமான குழப்பத்தையே உண்டாக்குன ஒரு கேள்வின்னு சொல்லலாம். இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு இலங்கையில் நடந்த ஒரு அசம்பிளியில் ஒருவர் பேசும்பொழுதே வந்து இந்த விஷயத்தை பதிவு செஞ்சிருந்தாரு. சீமான் அவர்களுக்கு எதிரான ஒரு கருத்து. இதை பார்க்கக்கூடிய மனநிலைகளுக்கு இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு தோன்ற ஒரு கேள்வி, இது என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் ஒரு கேள்வியும் எழுப்பி இருந்துச்சு. இல்லை, அது வந்து அவர் வந்து பெய்டு பணம் கொடுத்து பேச வைக்கிற ஒரு ஆள். அவர் விஜய் அவர்கள் தரப்புல இருந்து கொடுத்துருப்பாங்க. யாரு? ஏன்னா விஜய் அவருக்கு தான் ஆதரவாக பேசியிருக்காங்க. அதை தான் நான் சொல்கிறேன். யார் அவருக்கு பணம் கொடுத்து பேச வச்சாங்க அப்படிங்கிறது தெரியாது. இங்கே வந்து சொல்கிறாங்க வட இந்திய ஊடகங்கள் எல்லாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கு ரூட் மாஃபியா அப்படிங்கிறத ஒன்றை பற்றி சொல்லுது. அந்த ரூட் மாஃபியாவை வச்சு தான் விஜய் அவர்களே வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லுது. அப்படிங்கும்போது அந்த அர்ஜுனன் ராமநாதன் என்பவர் ஈழ மக்களால், யாழ்ப்பாண மக்களால், வடகிழக்கில் வாழுகிற தமிழர்களால் வெறுக்கப்படுகிற ஒருத்தர். தெரியாமல் ஓட்டு போட்டுட்டோம், இவனுக்கு நாங்கள் தெரியாமல் வாக்களித்து விட்டோம், என்ன செய்வதுன்னே தெரியலை அப்படின்னு சொல்லி மக்கள் இன்றைக்கு கவலைப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஒரு பொது சனத்தை, ஒரு அம்மாவை துப்பாக்கி எடுத்துக்கிட்டு பொது வெளியில் சுட போகிறாரு அந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் அப்படியான ஒரு பொறுக்கித்தனமான ஆள் தான் அந்த அர்ஜுனன் ராமநாதன் என்கிற ஒருத்தர். அவர் வந்து எங்களுக்கு எதிராக பேசுவது என்பது அதை நாங்கள் ஒரு பெருசாக வந்து எடுத்துக்கல. அதை இலங்கை நாடாளுமன்றத்துக்குள்ளே போய் பேசுகிறதுக்கு காரணம் இப்படியான மக்களால் வெறுக்கப்படுகிற மக்கள் அனுரகுமார திசாநாயக்க காலகட்டத்தில் நடந்த பொருளாதார வீழ்ச்சியின் காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடியில் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அவர். இலங்கையில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி வந்து உருவாச்சு. அங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ராஜபக்ஷ கும்பல் அடித்து விரட்டப்பட்டாங்க. அங்கே வந்து ரணில் விக்ரமசிங்கே ஆட்சி வந்து ஒரு டெம்பரவரியாக ஆட்சி செய்து எலெக்ஷன் வந்துச்சு. அப்போ அந்த மக்களுக்கு யாருக்கு ஓட்டு போடுறதுனே தெரியல. ஏன்னா அங்கே இருந்த சஜித் பிரேமதாசாவோ அல்லது வந்து ரணில் விக்ரமசிங்கையோ ஒரு பொருத்தமான ஆட்களாக தெரியல. அப்போது இளைஞராக இருக்கிற ஒரு நல்ல பேச்சாளராக இருக்கிற எல்லாத்தையும் அனுசரித்து போவாருன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு வாக்கு போட்டாங்க. அவர் தான் வந்து அனுரகுமார திசாநாயக்க இப்போ இருக்கிறவர். அந்த மனநிலை இருக்கிற காலகட்டத்தில் இவருடைய ஆதரவோடு இருக்கிறவங்க எல்லாருமே வெற்றி அடைஞ்சாங்க. ஓகே, அப்படி வெற்றி அடைஞ்சு வந்த ஒரு ஆள் தான் இந்த அர்ஜுன ராமநாதன் என்கிற இவர் வந்து ஈழ மக்களால் வெறுக்கப்படுற ஒருத்தர். அவர் பேசுனதுக்கு பின்னாடி பணம் கொடுக்க வாங்கல் இருக்குது. காசுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த அர்ஜுனன் ராமநாதன் என்பவர். அதனால் நாங்கள் அதை பெருசாக கருதலை. சார், எப்போவுமே அரசியல் களம் வந்து ஒரு விதமான அனுபவத்தையும் ஒரு விதமான பாடத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கும். தொடர்ந்து விஜய் அவர்கள் எந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தாமல் இருந்த ஒரு நிலையில், ஆனால் அவர் ஆட்சி அமைக்க இப்போ திமுகவுடைய கூட்டணியில் யார் யார் கட்சிகள்லாம் இருந்தாங்களோ அந்த கட்சிகளுடைய ஆதரவோடு தான் இப்போ ஒரு ஆட்சியை அமைச்சிருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தன்னிச்சையாக இந்த மொத்த தேர்தல்களையும் சந்தித்து வரும் நிலையில் அடுத்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணியை நாடி போக வாய்ப்புண்டா? வாய்ப்பு கிடையாது. நாங்கள் வந்து சுயமாக வந்து சிந்திக்கிறவங்க. நாங்கள் வந்து யாருக்கும் வந்து இப்போ விஜய் வந்து திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், சிபிஎம், அவர் பேர் என்ன, விசிகா, இவங்களுடைய உதவியோட அந்த ஆட்சி அதிகாரத்தை இன்றைக்கி வந்து உட்காந்துருக்காரு. யாரை எதிர்த்தாரு? திமுகவை கடுமையாக எதிர்த்தார். திமுகவை கடுமையாக எதிர்த்த போது அந்த கூட்டணியில் இருந்தவங்க எல்லாருமே இவரை கடுமையாக விமர்சித்தாங்க, இவரை கடுமையாக எதிர்த்தாங்க. புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து அவங்களோட உதவியோடு அங்கே உட்காந்துருக்கார். ஒரு கால்
அவங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. 4 காலில் ஒரு கால் அந்த பில்டிங்குக்கு அவங்க தான் அப்படின்னு சொன்னால் அந்த காலை அவர்கள் எப்போ வேணாலும் வாரி விடுவாங்க. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ நீங்கள் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாவே நீங்கள் யார் முதுகுலையோ ஏற முயற்சி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சுயமாக எந்த முடிவையும் எடுக்க முடியாது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ இப்போ பாருங்கள், வந்தே மாதரம் இசைக்கப்பட்டுச்சு. முதல் கண்டன அறிக்கையை அந்த கூட்டணிக்கு புதுசாக வந்தாங்கல்ல அவங்க தான் கொடுத்தாங்க. அப்போ நாளைக்கு நீங்கள் ஏதோ ஒரு திட்டத்தை கொண்டு வருவீங்க, அதை மக்கள் விரோத திட்டம்னு கடுமையாக கம்யூனிஸ்டுகள் எதிர்ப்பார்கள், விசிகா எதிர்க்கும், காங்கிரஸ் கட்சி எதிர்க்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போது நாங்கள் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த திராவிட சிந்தனையாளர்கள் எங்களுக்கு ஆகாது. இந்த தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு அவசியம் இல்லை. காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், அது பிஜேபியாக இருக்கட்டும், இவங்க யாருமே தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணி. ஆகவே நாங்கள் தனித்து தான் நிற்போம். வெற்றி தோல்வியை பற்றிய கவலை எங்களுக்கு இல்லை. ஏனென்றால் நாங்கள் மக்களோடு மக்களாக நிற்கிறோம். மக்களுக்கு எந்த காசும் நாங்கள் கொடுக்கல, மக்களை நாங்கள் பொய் சொல்லி ஏமாத்தலை, மக்களுக்கு உண்மைகளை நாங்கள் எடுத்து சொல்லுகிறோம். மக்கள் புரிந்து கொண்டு எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கிறார். இப்போ கூட விஜய் என்கிற அந்த கதாநாயக பின்ப அலையில் கூட எங்களுக்கு 20 லட்சம் பேர் வாக்கு போட்டிருக்காங்க. அப்போ எங்களுக்கு அந்த கவலையெல்லாம் இல்லை. நாங்கள் தனித்து தான் நிற்போம். இந்த எல்லா சம்பவத்துக்கு பிறகும் சீமான் அவர்கள் உங்கள் அனைவரையுமே சந்தித்தாரா? அதாவது ஒட்டுமொத்த வேட்பாளர்களையும் சந்தித்தாரா? அவர் உதிர்த்த வார்த்தைகள் என்னவா இருந்துச்சு? இல்லை, அண்ணன் இப்போ எங்களுக்கு அது முடிஞ்ச உடனே அடுத்த வேலை எங்களுக்கு அநியமாக இருக்குது. மே 18 இனப்படுகொலை நாள். அதற்கான வேலைகள் சென்னை மறைமலை நகரில் கடுமையாக நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் அந்த வேலைகளுக்கு நாங்கள் போகிறோம். அண்ணனை சந்திக்கிறது அப்படிங்கிறது இந்த இனப்படுகொலை நாள் முடிந்த பிறகு நாங்கள் சந்தித்து நாங்கள் பேசுவோம். அண்ணன் அதில் இரவு பகலாக அந்த வேலையில் இருக்காங்க. நாங்களுமே அண்ணனோடு இணைஞ்சு அந்த நிகழ்வை நாங்கள் வருஷம் எப்படி சிறப்பாக நடத்துவோமோ அதை இந்த தேர்தல் தோல்விகள், தேர்தல் செயல்பாடுகளால் அது தொய்வடைஞ்சிடாமல் அதை விட இன்னும் வீரியமாக அதை எப்படி நடத்துறது அப்படிங்கிறதுக்கான வேலையில் நாங்கள் இருக்கிறோம். இந்த இனப்படுகொலை நாள் நிகழ்வு முடிந்த பிறகு உறுதியாக அண்ணன் தமிழ்நாடு முழுதும் இருக்கக்கூடிய அதை எப்படி திட்டமிடுறாங்கன்னு தெரியாது. மாவட்டமாக சந்திக்கிறாங்களா இல்லை ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்களா அப்படிங்கிறது அண்ணன் திட்டமிடுவாங்க. உறுதியாக எல்லாரையும் சந்தித்து கலந்து ஆலோசிப்பாங்க. இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எனக்கான இந்த ஒரு நேர்காணலை நிறைவேற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார். Plan your next summer escape with Grand Royal Tours. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.